Assalamualaikum. Welcome to Cooking Studio Tamil. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மளாம் சின்ன பசங்களாக இருக்கையில் ரொம்பவே ஆசையாக விரும்பி சாப்பிட்ட பால் ஐஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி குச்சி ஐஸ்லாம் இப்போ நமக்கு ரொம்ப கிடைக்கிறது கிடையாது. அதனால் இனிமேல் நம்ம வீட்டிலையே ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம். நான் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துருக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 200 ml இருக்கும். நல்லா தண்ணி சேர்க்காத திக்கான ஃபுல் ஃபேக்ட் மில்காக எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்து அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ பாலும் நல்லா கொதிச்சிருச்சு. இதை ஒரு 2 செகண்ட் நல்லா கொதிக்க விடுங்க. அடுத்ததாக நம்ம கரைச்சி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவையும் பால் கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா கொதிச்சிருச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கோங்க. இதுக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக வெனிலா எசன்ஸு, கொஞ்சமாக ரோஸ் மில்க் எசன்ஸு. இன்றைக்கி நான் 2 ஃப்ளேவரில் சேர்க்குறேன், அதனால் ரோஸ் மில்க் எசன்ஸ் எடுத்திருக்கேன். பாப்சிக்கல் மோல்டு ஒன்று எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த கண்டென்ஸ் மில்கை இது கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்ததாக இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை உங்களுடைய இனிப்பு அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் பாதியை இப்போ நான் டம்ளரில் ஊற்றிக்கிறேன். நான் இன்றைக்கி 2 விதமான ஐஸ் செய்ய போகிறேன், அதனால் பாதியாக மாற்றிக்கிட்டேன். இப்போ எடுத்து வச்சுருந்ததில் கொஞ்சமாக நான் ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்தா போதும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ அடுத்த பாதியில் கொஞ்சமாக நான் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு 2-3 ட்ராப்ஸ் சேருங்க, போதும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம வச்சுருக்கிற மோல்டில் சேர்த்துக்கலாம். மோல்டு இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, டம்ளர் அந்த மாதிரி எதில் வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக ஊற்றாதீங்க, முக்கால்வாசி ஊற்றுனீங்கன்னா போதும். அடுத்ததான் நான் ரோஸ் மில்க் எசன்ஸ் கலந்து வச்சுருந்த பாலையும் மோல்டில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் வச்சுருங்க. இப்போ நான் நைட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். நைட்டு ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா நாளைக்கு மார்னிங் சாப்பிட கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் மூடி ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் நம்ம வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நார்மல் வாட்டர் எடுத்துருக்கிறேன். அதில் மோல்டை உள்ளே வச்சுருங்க. ஒரு 2 செகண்ட் வச்சிங்கன்னா போதும். இப்போ நான் இதை வெளியே எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க நம்மளோட குச்சி பால் ஐஸு. அதை நான் ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம அதே மாதிரி வெளியே எடுத்துடலாம். கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லைங்க, அழகாக எடுக்க வருது. நீங்களும் உங்கள் வீட்டு குட்டி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.